உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதமான நேரத்தில் கூட இந்த குடும்ப கருத்தரங்கிலே பங்கு பெற வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான நாளிலே இந்த குடும்ப கருத்தரங்கிலே உங்களோடு கூட பங்கு பெறும்படியாக கிருபை புரிந்த ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை அன்போடு அழைத்த அன்பிற்குரிய உங்கள் திருச்சபையின் போதகர், தமிழ் திருச்சபைகளிலே மூத்த போதகரில் ஒருவர், அன்பிற்குரிய எஸ் ஆஸ்மி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நான் கூறிக்கொள்கின்றேன். வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் உங்களோடு கூட வாழ்த்துகிறேன். நிச்சயமாக கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை இந்த நாட்களிலே குடும்ப கருத்தரங்கு என்பது, ஃபேமிலி செமினார் என்பது அவசியமாக இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு பிரச்சனைகள் இல்லாத குடும்பங்களை பார்ப்பது மிக கடினமாக இருக்கிறது. இது எங்கே உருவாகிறது? ஆண்டவர் ஆதாம் கேட்ட துணையை ஏவாளை கொண்டு வரும்போது, உருவாக்கும் போது, சிருஷ்டிக்கும் போது இந்த இல்லறமானது முதலாவதாக ஆரம்பமாகிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவனோடு பேசினாலும் ஆதாமுக்கு ஒரு துணை தேவையாக இருக்கிறது. யோசித்து பார்க்கலாம் அந்த பகுதி எப்படி. ஆதாமிடத்தில் பழக பழக ஆதாமை குறித்து ஆண்டவர் நன்றாக புரிந்து கொள்கிறார். The Greek philosopher Aristotle என்ன சொல்கிறார் என்று சொன்னால், humans are social animals என்று சொல்கிறார். அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறார்? humans are social animals. மனிதர்கள் ஒரு சமூக விலங்கு என்று சொல்கிறார். They are like animals. ஆனால் இன்னும் ஒரு வார்த்தை சொல்கிறது, humans are social being. ஒருவர் உதவி இல்லாமல், ஒத்தாசை இல்லாமல் இன்னொருவர் வாழ முடியாது. மனிதன் எப்பொழுதுமே மற்றவர்களை சார்ந்து வாழ்கிறார். உண்மைதான் இல்லையா? நம்ம தனியாக இந்த உலகத்தில் வாழ முடியுமா? வாழ முடியாது. யாரையாவது சார்ந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது நம்முடைய பெற்றோரை சார்ந்து வாழ்கிறோம். பிறகு வாலிப வயதிலே நம் நண்பர்களை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாணவர்களாக ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது டீச்சர்ஸை சார்ந்து வாழ்கிறோம். பிறகு திருமணமான பிறகு மனைவியை அல்லது கணவனை சார்ந்து வாழ்கிறோம். ஒரு வயதான காலத்துல பிள்ளைகளை சார்ந்து வாழ்கிறோம். கரெக்டுதானே? சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது பிள்ளைகள் பெற்றோரை சார்ந்து வாழ்கிறார்கள். வயதான போது பெற்றோர்கள் பிள்ளைகளை சார்ந்து வாழ்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காலகட்டத்திலும் யாரையோ ஒருவரை சார்ந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் மனிதனை சொல்லும்போது சொல்கிறார்கள், they are the social being. ஒருவர் உதவி இல்லாமல், ஒத்தாசை இல்லாமல் இன்னொருவர் வாழ முடியாது. ஒருவரை சார்ந்துதான் ஒருவர் வாழ முடியும் என்று சொல்லி மனிதனை குறித்து விதமாக சொல்லுகிறார். அந்த குடும்பத்தினுடைய ஆரம்பத்தை குறித்து நான் சொன்னேன். ஆண்டவர் குடும்ப வாழ்க்கை ஏற்படுத்துகிறார். அப்ப முதலாவதாக ஆண் பிள்ளைகளுக்கு வரங்களை தேடும் போது எப்படி நாம் தேடுகிறோம்? இந்த பகுதியிலே அழகாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முற்றுகளை பார்க்கிலும் உயர்ந்தது. ஒருவேளை ஆண் பிள்ளைகளாக இருக்கலாம், பெண் பிள்ளைகளாக இருக்கலாம். ஒருவேளை பெற்றோராகிய நாம்
நம்முடைய பிள்ளைகளுக்கு வாழ்வின் துணைகளை வரங்களை தேடும்போது நாம் எப்படி தேடுகிறோம்? முந்தின காலங்களில் எப்படி தேடுவாங்க? முதல் கேட்கப்படுகிற கேள்வி, பிள்ளை அல்லது பையன் சர்ச்சைக்கு ஒழுங்காக போவானா? ஆண்டவருக்கு பகிர்ந்து வாழக்கூடிய ஒரு பையனா அல்லது பிள்ளையா? சர்ச்சில் ஆக்டிவிட்டிஸ், கொயர்ல, சண்டே ஸ்கூல்ல இன்வால்வ்மெண்ட் எப்படி, யூத்ல எப்படி இன்வால்வ்மெண்ட் சொல்லி அப்படியாக விசாரிப்பது வழக்கம். இந்த வேலை, படிப்பு, வீடு போன்ற காரியங்களை அடுத்ததாகத்தான் கேட்பார். முதலாவதாக கேட்கக்கூடிய கேள்வி என்ன கேள்வி? ஆண்டவருக்கு பயந்த பிள்ளையா? சர்ச்சுக்கெல்லாம் போவானா? சர்ச்சில் ஆக்டிவிட்டிஸ் எப்படி? இதுதான் முதல் கேள்வியாக இருக்கு. இன்றைக்கு அப்படியே தலைகீழ ஆயிடுச்சு இல்லையா? சர்ச்சுக்கு போனாலும் பரவாயில்ல, போகாவிட்டாலும் பரவாயில்ல, கோயில்ல இருந்தாலும் பரவாயில்லை, சண்டே ஸ்கூலுக்குள்ள டீச்சரா இருந்தாலும் பரவாயில்லை, இல்லைனாலும் பரவாயில்ல. என்ன பையன் படிச்சிருக்கான் அல்லது பிள்ளை என்ன படிச்சிருக்கான், எங்க வேலை பார்க்கிறார், எவ்வளவு சம்பளம், சொந்தமா எத்தனை வீடு வச்சிருக்காங்க, வீட்டுல எத்தனை பேர், ஒரே பையனா, மாமியார் இருக்காங்களா, வீட்டுல பையனுக்கு அக்கா தங்கச்சி இருக்காங்களா? உண்மைதானே? நீங்களே சொல்லுங்க, உண்மைதானே? ஒருவேளை இன்றைக்கு நாங்கள் போதவர்கள் சந்திக்கக்கூடிய சிக்கல்களிலே இதுவும் உண்டு. ஒருவேளை நாங்கள் போதவர்களாக இருப்பதனாலே எங்களிடத்தில் விசாரிக்கும் போது இந்த மக்கள் அதிகமாக விசாரிக்கிறார். ஒரு 10-15 வருஷம் கூட விசாரித்தது வேறு. பிள்ளை சர்ச்சைக்கு வருவானா, ஆண்டவருக்கு பயந்த பிள்ளையா, அல்லது தீயை எப்படி சர்ச்சைக்கு வருவானா, யூத்லாம் எப்படி இருப்பான்? இன்றைக்கு இதெல்லாம் புரிகின்றது. பையன் அல்லது பிள்ளை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நன்றாக சம்பாதிக்க வேண்டும், நல்ல வேலையில் இருக்க வேண்டும், 1-2 வீடுகள் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு குடும்பம் என்பது அது ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட உறவு, ஆண்டவர் அங்கீகரித்த ஒரு உறவு. ஆனால் இன்றைக்கு எப்படி போய்விட்டது? இன்றைக்கு உலகத்தாரை விட கிறிஸ்தவ சமூகம் மோசமாக போய்விட்டது. அதனுடைய விளைவுதான் நான் முதல்ல சொன்னேன். There are lot of broken families. உடைப்பட்டு போன குடும்பங்கள் அதிகமாக இன்றைக்கு கிறிஸ்தவ சமூகத்தில் இருப்பதற்கு காரணம் ஆண்டவரை நாம் பின்னுக்கு தள்ளிவிட்டோம். எத்தனை பெற்றோர் நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்றோம்? யோசித்து பாருங்க, நம்ம பிள்ளைகளுக்காக எத்தனை பெற்றோர் அவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்றோம். அந்த பிள்ளைக்கு, என்னுடைய மகனுக்கு, மகளுக்கு ஏற்ற துணையை தாரும் ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனை பெற்றோர் நம்ம ஜெபம் பண்றோம். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இன்றைக்கு உலகத்திற்கு பின்னாக போய்விட்டது. நம்ம சங்கீதம் 127 ஆண்டவர் நமக்கு கிருபையாக இறங்கி நம்முடைய வாழ்க்கையில பிள்ளைகளை தந்திருக்கிறார். அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நம்ம பிள்ளைகளை சின்ன வயசுல சொல்லுவோம், எல்லா பெற்றோரும் கிறிஸ்தவ பெற்றோரும் சொல்லுவோம், என்ன பண்ண ஒழுங்காக எங்க வரணும், சர்ச்சுக்கு வரணும்னு சொல்லுவோம் இல்லையா? எல்லா வீட்டை காட்டிலும் சர்ச் தான் இம்பார்ட்டன்ட் சொல்லுவோம். எல்லா பெற்றோருக்கும் அப்படிதான் சொல்லி வளர்ப்போம். ஆண்டவர் குறித்து சொல்லுவோம், சர்ச்சுக்கு வரணும்னு சொல்லுவோம், சண்டே ஸ்கூல் வரணும்னு சொல்லுவோம், சர்ச்சு தான் முக்கியம் சொல்லுவோம். எது வரைக்கும் சொல்லுவோம்? நம்ம பிள்ளைகள் 9th படிக்கிறதுக்கு சொல்லுவோம். 10th என்ன சொல்லிடுவோம்? எப்பா சர்ச்சு முக்கியம் இல்லை, கிளாஸஸ் தான் முக்கியம். எத்தனை பெற்றோர் சொல்லுவோம்? அது வரைக்கும் சொல்லியிருப்போம், சர்ச்சு முக்கியம், சர்ச்சுக்கு வரணும், அடிச்சு இழுத்தாலும் கூட்டிட்டு வந்துடுவோம். 10th என்ன பண்ணிடுவோம்? நீ கிளாஸ் போயிட்டு என்ன பண்ணு, அப்படியே சர்ச்சுக்கு வந்தா போதும். அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு தவறான உபதேசம் கொடுப்பது யாரு? நீங்களே சொல்லுங்க. பெற்றோர் கொடுக்குறோமா இல்ல வெளியில யாரும் கொடுக்குறாங்களா? 9th கரெக்டா சொல்றோம் பிள்ளைகளுக்கு இல்லையா? சர்ச்சு தான் முக்கியம், சண்டே ஸ்கூல் முக்கியம், அப்படியே கூட்டிட்டு வந்துடும். 10th
எந்த வாய் வந்து சச்சிதான் முக்கியம் சொல்லிச்சோ அந்த வாய் தான் நம்ம அப்ப யோசிப்பீங்க இல்லையா? பாம்பை வரும்போது எப்படி நாங்கள் வந்து இன்னைக்கு நாங்கள் உழைத்தொன்ன பண்ணியிருக்கோம், சொந்த உழைப்பாலே நாங்கள் முன்னேறிக்கிறோம். அதான் பக்தர் விதமாக சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய 2 காரியம் தான். ஒண்ணு, ஆண்டவருடைய அந்த பயபக்தியிலே பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். 2வது, பிள்ளைகளுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்க வேண்டும். எந்த அளவு கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை படிச்சாங்கன்னா நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும். மற்றது வீடு மற்ற அவங்க பார்த்துப்பாங்க பிள்ளைங்க. அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு வாழ்வின் துணைகளை தெரிவு செய்யும் போது எப்படி தெரிவு செய்யலாம்? ஏனென்றால் அந்த குடும்பம் என்பது திருமணத்தின் மூலமாகத்தான் உருவாகின்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக குடும்பம் என்று வந்த பிறகு குடும்பத்தில் கணவன் மனைவி இருப்பார் இல்லையா? முதலாவதாக கணவன் மனைவி, அடுத்த பிள்ளைகள், பேர பிள்ளைகள். அந்த குடும்பம் என்பது விரிவடையும். இது என்லார்ஜ். அந்த கணவன் மனைவி எவ்விதமாக இருக்க வேண்டும்? ஒருவேளை வயது முதிர்ந்த ஐயாமா இருக்கீங்க, இளம் ஐயாமா இருக்கீங்க, அதே போல பெரிய அம்மாமா இருக்கீங்க, இளம் அம்மாமா இருக்கீங்க. சில நேரங்களில் நம்முடைய குடும்பத்தை நாம் எப்படி நடத்துவது? திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் கூட அங்கே சில தடுமாற்றங்கள் இருக்கிறது. மனைவியிடத்தில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும், கணவனிடத்தில் எப்படி இருக்க வேண்டும்? ஒருவேளை இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் அநேக நேரங்களில் அநேக குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். வெளி உலகத்திற்கு பார்ப்பதற்கு நல்ல ஒரு ரோல் மாடல் கப்பல் போல இருப்பார்கள். ஆனால் அருகாமையிலே போகும்போது மிக கஷ்டமான சூழ்நிலையில் இருப்பார்கள். ஒரு திருச்சபையில நான் ஊழியம் செய்யும் போது ஒரு குடும்பத்திற்கு நான் விசிட் சென்றிருக்கிறேன். பொதுவாக வீடு சந்திக்க செல்வது வழக்கம். போகும்போது நன்றாக இருப்பார்கள் அந்த ஐயாவும் அம்மாவும். ஒரு நாளும் வித்தியாசமா நான் பார்த்ததில்லை. இல்லை, சில வருஷங்களுக்கு பிறகுதான் ஒரு நபர் சொன்னார், நிருபர்கள் அவரை பார்த்து கேட்டார்களாம், உங்கள் வாழ்க்கையில நீங்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இந்த தருணம் எதுன்னு சொல்லி வின்சன் சர்ச்சிலை பார்த்து நிருபர்கள் கேட்டார்களாம். மறக்க முடியாத தருணம் என்று சொன்னாராம். என் வாழ்க்கையிலே என் மனைவியை கடைபிடித்த நேரம் தான் இந்த வாழ்க்கையை மறக்க முடியாத தருணம் என்று சொன்னாராம். நிருபர்கள் எதிர்பார்த்தார்கள், 2வது உலகப் போர் வெற்றி குறித்து சொல்ல போகிறார், இங்கிலாந்தின் திறமை பற்றி சொல்ல போகிறார் சொல்லி நிருபர்கள்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர் சொன்ன காரியம், என் மனைவியை கடைபிடித்த நேரம் தான் என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத தருணம் என்று சொன்னார். ஏனென்றால் திருமணம் என்பது அது ஆண்டவரால் கனப்படுத்தப்பட்ட ஒன்று என்று சொல்லி பார்க்கிறோம். எனவேதான் வேதத்திலே நான் படிக்கும்போது எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிங்கள். ஹீப்ரூஸ் chapter 13 verse 4. மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடினால், பிரியமானவர்களே, ஏன் அன்பு கூற வேண்டுமா? மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால். அன்புக்காக இயங்குகின்றவர்கள், கணவனுடைய அன்பிற்காக இயங்குகின்றவர்கள். ஒரு நீங்க நல்ல சம்பாதிக்கலாம், வீட்டிற்கு நிறைய சம்பாதித்து நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் உங்கள் மனைவிக்கு நீங்கள் நேரத்தை கொடுக்க வேண்டும். அவர்களிடத்தில் அன்பாக பேச வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் கணவன்மார் தங்கள் வேலைகள், தங்களுடைய கம்பெனி, பிசினஸ் என்று சொல்லி குடும்பத்தை கவனிக்காமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். எனக்கு இந்த எல்கானுடைய கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். தன் மனைவி உடைக்கப்பட்டிருந்த போது, when she was broken, he was with his wife. When she was crying, he was with his wife. When she was in trouble,
he was his wife. அதான் அந்த உடன்படிக்கையை தான் நாம் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் திருமணத்தின் போது செய்திருக்கிறோம் இல்லையா? வாழ்விலும் தாழ்விலும் இல்லையா? மரணம் நம்மை பிரிக்கும் வரையிலும் சொல்லியிருக்கோம் இல்லையா? எனவே ஐயாமார் எப்பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று, உங்கள் மனைவியை எந்த சூழ்நிலையிலும் நேசிப்பதிலே குறை வைத்து விடாதீர்கள். அன்பு செலுத்துங்கள். குறைகள் இருந்தாலும் அன்பாக எடுத்து சொல்லுங்கள். இந்த எல்கானா அப்படித்தான். அண்ணாளுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அண்ணாளோடு புரிந்து உற்சாகப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. நமக்கு அந்த ஸ்டோரி எல்லாம் தெரியும். அண்ணாளுடைய குடும்பம் எப்படி எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி. அன்பிற்குரியவர்களே, முதலாவதாக இந்த பகுதியில மனைவிமாருக்கு கணவன்மாருக்கு கற்றுக் கொடுத்த ஆலோசனைகளை நாம் பார்த்தோம். ஒரு கணவன் தன்னுடைய குடும்ப பிரச்சனைகளை சொல்லி ஆண்டவனை ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். ஒரு நாள் திடீர்னு கடவுள் அந்த கணவன் தோன்றினார். அவனை பார்த்து கேட்டாரு, ரொம்ப அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கேப்பா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. உடனே இந்த கணவனுக்கு ஒரு பேராசை கடவுள்கிட்ட என்ன கேட்கறதுன்னு யோசித்து நினைச்சாரு, என் மனைவி கொஞ்சம் அழகு கம்மியா இருக்கா, இப்ப இருக்க மனைவியோட கொஞ்சம் அழகான மனைவி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு, அப்ப இப்ப இருக்க மனைவி என்ன பண்றது, அவ சாகணும் அப்படின்ட்டு முதல் வாரம் கடவுளை பார்த்து இந்த கடவுள் கேட்டாரு, என் மனைவி சாக வேண்டும் அப்படின்னு கேட்டாரு. டக்குன்னு அவருடைய மனைவி இறந்து போனாங்க. இறந்து போனோன்னு சொந்த பந்தம் எல்லாம் கூட்டிட்டாங்க, உறவுக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஒரே அழுகை. அந்த பெண்மணியுடைய அந்த கேரக்டர்ஸ், அந்த சொல்லி சொல்றாங்க, அம்மா நீ நல்ல பிள்ளையாச்சே, குணசாலியான பிள்ளையாச்சே, உனக்கா இந்த மரணம், நீ வாரி வாரி கொடுப்பியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்து போன அந்த பெண்மணியை குறித்து எல்லாம் புகழ்ந்து சொல்லி ஆடுறாங்க. கணவர் யோசிக்கிறாரு, என் மனைவி இவ்வளவு நல்லவளா, எனக்கு தெரியாம போச்சுட்டு இவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த நாசம் நினைச்சாரு, இதே போல ஒரு மனைவி எனக்கு கிடைக்கவே மாட்டார், எனக்கு எந்த மனைவி தான் வேணும், இந்த மனைவி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு நினைச்சாரு. அடுத்து 2வது வாரம், 3 வாரம் அவர் கடவுள்கிட்ட கேட்கலாம். 2வது வாரம் கேட்டாரு, என் மனைவி மீண்டும் உயிரோட வர வேண்டும் கேட்டாரு. உடனே மனைவி உயிரோட வந்துட்டார். அடுத்து கடவுளை அந்த புருஷனை பார்த்து கேட்டார், கணவனை பார்த்து கேட்டாரு, சரிப்பா 3வது வாரத்துக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த கணவர் சொன்னாரு, அந்த 3வது வாரத்தை நீங்களே வச்சுக்கொள்ளுங்க, எனக்கு அந்த 3வது வாரமே வேண்டாம். அப்பதான் யோசித்தாரு. வசனம் அதுதான் சொல்றது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிங்கள். 1 Timothy chapter 6 verse 6. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அப்போதான் அந்த கணவன் நினைச்சாரு, ஐயோ நம்ம இருக்கிறத விட்டுட்டு பறக்க ஆசைப்பட்டுமே, எனக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட அழகான குணசாலியான ஒரு மனைவியை தந்திருக்கிறார், நான் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி எனக்கு இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசு அப்பதான் அவருக்கு வந்தது. பொதுவா சொல்லுவாங்க, behind every successful man there is a woman. எல்லா ஆண்களுடைய வெற்றிக்கு பின்பும் ஒரு பெண் இருக்கிறாள் என்று சொல்வார். அது உண்மைதான். 127 வசனத்துல வீட்டை கட்டுவது யாருன்னு சொன்னேன், கர்த்தர் வீட்டை கட்டுகிறார் இல்லையா? இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். அப்ப ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட, கர்த்தர் வீட்டை கட்டுகிறாரா, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாரா? 2 வசனம் தான் சொல்லுது இல்லையா? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்கள் பிரயாசம் இதுதான் இல்லையா? அப்ப கர்த்தர் வீட்டை கட்டுகிறார். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார்.
யார் வீட்டை கட்டுவது? சொல்லுங்க. சரி, இங்க இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கல, அது தவறாது. இஸ் இட் ராங்? அந்த வசனத்தை கவனிங்கன்னா Psalm 110:27, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்கள் பிரயாசம் இல்லையா? அப்ப கர்த்தர் வீட்டை கட்டுகிறார். There is no doubt. Same time, there are some people also என்ன செய்றாங்க? Constructing the house. வீட்டை கட்டுகிறார். இங்க கவனிக்க வேண்டிய ஒன்று, அந்த பிரயாசம் இருக்கு இல்லையா, பிரயாசப்படுகிறவர்கள் அது யாரு? அதான் ஸ்திரீகள். ஸ்திரீகள் அல்லது அம்மாமார் வீட்டை கட்ட முயற்சிக்கும் போது கர்த்தர் செய்கிறார், கட்டுகிறார், அதை ஆசீர்வதிக்கிறார். அப்போ அந்த வீட்டை கட்டி எழுப்புவதிலே அம்மாமாருடைய பங்கு, மனைவிகளுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது. அது ஒருபோது மறந்து விடக்கூடாது. அதை நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க, ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே. அது உண்மைதான் இல்லையா? ஒரு குடும்பத்தை மனைவி நினைச்ச கட்டி எழுப்ப முடியும், இடிச்சு போட முடியும். ஆனா வேதம் சொல்றது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். அப்போ ஒரு குடும்பத்தை, ஒரு வீட்டை கட்டி எழுப்புவது மனைவியானவள், ஸ்திரீயானவள் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 128வது சங்கீதத்துல 3வது வசனத்தில் இருக்கிறது, மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். வீட்டோரங்களில். இன்னும் சில டிரான்ஸ்லேஷன்களை பார்க்கும்போது வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள், வீட்டோரங்களில், வீட்டின் மத்தியில், வீட்டின் மத்தியில் அல்லது வீட்டின் நடுவில் அவள் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் என்று சொல்கிறார். அப்போ ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புவது, அந்த குடும்பத்தை வளர்ச்சியின் பாதைகளை கொண்டு போவது, பிள்ளைகளை வளர்ப்பது, இப்படியாக அந்த குடும்பம் கட்டி உருவாக்கப்படுவது அது பெண்களாக என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது கத்தோலிக்க பைபிள் நீங்க பார்த்தீங்கன்னா சீராக்கின் மேடம் சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு, இந்த புக் ஆஃப் சீராக். அதுல 25ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அர்த்தத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன். அதாவது ஆண்டவர் மிக விரும்புகிற 3 காரியங்கள் என்று சொல்லி அந்த பகுதியில 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல முதலாவதாக ஒன்று, உடன் பிறப்புகளிடையே ஒற்றுமை, the fellowship between siblings, உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை, ஐக்கியம். இரண்டாவதாக அடுத்திருப்பவரின் மீது நட்பு, லவ் யுவர் நெய்பர்ஸ், அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மூன்றாவதாக தங்களுடைய வாழ்வின் துணையோடு ஒன்றிருத்தல், ஒன்றாக இருப்பது. ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தமான 3 காரியங்கள் இதுவாகும். ஒன்று, உடன் பிறந்தவர்களிடையே எப்படி இருக்க வேண்டுமா? ஒற்றுமையோடு, ஐக்கியத்தோடு இருக்க வேண்டுமா? இரண்டாவதாக அருகாமையில் இருக்கக்கூடிய மக்களோடு அன்பாக இருக்க வேண்டுமா? மூன்றாவதாக வாழ்க்கையின் துணையோடு ஒற்றுமையாக ஒன்றித்து வாழ வேண்டுமா? இது 3 ஆண்டவருக்கு பிடித்த காரியங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல கவனிக்க வேண்டிய ஒன்று, கணவன் மனைவி எப்பொழுதும் நல்ல ஐக்கியத்தோடு ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். ஐயா மாறி நீங்கள் பாராட்ட வேண்டும். வேலைக்கு போயிட்டு வருவாங்க, சின்ன சின்ன காரியங்கள் செய்வாங்க. நம்ம என்ன பண்ணணும்? we should appreciate. அதாவது ஐயா மருந்து வெளியில வேலை செய்யற இடத்துலயோ இல்ல எங்கேயோ அநேக அவங்களை பாராட்டலாம், many of them will appreciate them. ஆனா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அப்ரிசியேஷன், நல்லா பண்ணீங்க, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க, அப்படி அன்பான சில வார்த்தைகளை ஐயா இடத்துல பேசி பாருங்க, அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். சில நேரத்தில் நம்ம என்ன பண்றோம், ஐயா மாதிரி ஒரு மெஷினா தான் பார்க்கறோம், உழைக்கணும், கொண்டு வரணும், அப்படிதான் எதிர்பார்க்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்துல அந்த ஐயா ஆட்டோ ஓட்டுறாங்க. அவங்க வீட்டுக்கு நைட் வரும்போது இந்த முதல் சேஃப்டி டோர் இருக்குல்ல, அது அம்மா திறந்து பார்ப்பாங்க யார் இருக்குன்னு சொல்லிட்டு.
ஐயா என்ன சேஃப்டி என்ன பண்ணுவாங்க, கையை போட்டு பாக்கெட்ல பார்ப்பாங்க. பார்த்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், உண்மை போய் சொல்ல உண்மையா ஒரு சபையில இருந்து சம்பவம், அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் இல்லைன்னா உள்ள விட மாட்டாங்க. இன்னும் ஒரு 2 hours போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. அவரே 10-11 மணிக்கு தான் வருவார் வீட்டுக்கு. அந்த எதிர்பார்க்கிற அமௌண்ட் என்ன சொல்லுவாங்களா, இன்னொரு 2 hours போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஐயாவுடைய மனசு எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. அவரே டயர்டாகி ஆட்டோ சாதாரண காரியம் கிடையாது. அது பாம்பே போல டிராஃபிக்ல ஊர்ல கூட ஓட்டிடலாம். பாம்பே போல டிராஃபிக்ல பைக் ஓட்டு டென்ஷன் ஆயிருக்கு. அந்த ஆட்டோ ஓட்டிட்டு அவங்க எவ்வளவு டென்ஷன் இருப்பாங்க. சரி வீட்டுக்கு ரெஸ்டெல்லாம் வருவாங்க, விரட்டி விட்டா எப்படி இருக்கும். இந்த அநேக குடும்பங்களிலே மனைவிமார் செய்கிற தவறு, தங்கள் கணவரை ஒரு மெஷினாக பார்க்கிறாங்க, ஏடிஎம்மா பார்க்கிறாங்க. தவறு. அவருடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே 3-4 வசனங்களை படிங்கள். அங்கு பெண்களின் அலங்காரம் என்று சொல்லி அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வேகமாக படியுங்கள். நேரம் சீக்கிரம் நான் முடிச்சிருந்தேன். வேகமாக படியுங்கள். மயிரை பின்னி பொன்னான ஆவணங்கள் அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதாகிய பிரம்மாண்ட அலங்காரம் உங்களுக்கு அலங்கரிப்பாயிராமல் அழியாது அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதியும் உள்ள 30 லட்சம் இருக்கிறது. சாந்தமும் அமைதியும். கனவு மாடத்திலே சாந்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அமைதியோடாக நீங்கள் பேச வேண்டாம். அவங்க உழைச்சிட்டு வேலை பார்த்துட்டு கண்ணீரும் கஷ்டத்தோடு வருவாங்க. அன்பாக பேசுங்கள் அவர்களிடத்துல. கரிசனையாக விசாரியுங்கள். அன்னைக்கு கொஞ்சம் அவருடைய ஏனை கம்மியா இருந்தாலும் பரவாயில்லைங்க, நாளைக்கு பார்த்துல உற்சாகப்படுத்துங்க. அநேக குடும்பங்களிலே இன்றைக்கு கணவன்மார் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கின்றனர். அதுல ஒண்ணு பண பிரச்சனை. இந்த குடும்பத்தில் பிரச்சனைக்கு முதல் காரணம் பண பிரச்சனை. தேவைக்கு அதிகமாக கடன் வாங்குவது. ஒரு எக்ஸாம்பிள், இப்ப மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்க ஒருத்தர், அவர் மனைவிக்கு பண்டிகை காலங்கள்ல ஒரு 10,000 ரூபாய் 15 பேருக்கு ஒரு சேரிங் பார்த்து உள்ளவா இருக்காரு, கஷ்டமா இருக்காரு. She can buy for his wife. ஆனா ஒரு 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாருன்னா அவர் ஒய்ஃபுக்கு 10,000-15,000 சேலரி ஒரு சேரி வாங்கி கொடுக்க முடியுமா? இன்றைக்கு அநேக மனைவிமார் புரிந்து கொள்வதில்லை. அது காரணம் என்னன்னு சொன்னா, ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்காரு, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம யாரை கவனிச்சு பார்க்கிறோம்? அடுத்த வீட்டை கவனித்து பார்க்கிறோம். அங்கதான் பிரச்சனை வருகிறது. ஆகாயத்து பறவையை ஆண்டவர் சொன்னதை போல கவனித்து பார்த்தால் குடும்பத்துல பிரச்சனையே கிடையாது. நம்ம என்ன பண்றோம்? அடுத்த வீட்டை கவனித்து பார்க்கிறோம். அந்த அம்மா எவ்வளவு சேவை வாங்கியிருக்காங்க, அவங்க எவ்வளவு ஜுவல்ஸ் வாங்கியிருக்காங்க, அவங்க எவ்வளவு பெரிய வீட்டில் இருக்காங்க. எப்பொழுதுமே we are comparing with others. அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்றோம். அங்கேதான் பிரச்சனை வருகிறது, கடன் வருகிறது, பண பிரச்சனை வருகிறது. அநேக குடும்பங்களிலே கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை பணத்தில் தான் வருகிறது. நாம் கணவனுடைய அந்த வருமானத்திற்கு ஏற்றவாறு குடும்ப நடத்த நாம் பழகிக் கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் கடன் வாங்கக்கூடாது. அதான் நம்ம ஊர்ல கடையில இருந்து எழுதி போட்டிருப்பான், கடன் அன்பை உதிக்கும். உண்மை. கடன் நம்ம ஒருத்தர் வாங்குறோம், நம்ம நம்பி கொடுப்பாங்க. அந்த டைம்ல கொடுக்கல என்ன ஆயிடும்? அது ரிலேஷன்ஷிப் அந்த உறவை உடைந்து விடும். தேவையான காரியங்களுக்கு மட்டும் திடீரென்று ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, பிள்ளைங்களுக்கு பீஸ், சில கடைகள் வாங்கிதான் ஆக வேண்டிய சூழ்நிலை வரும், பரவாயில்லை. ஆனால் கூடுமான முறையில் கடன் வாங்காதபடி குடும்பம் நடத்துவதற்கு நீங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். பிரசங்களை படிக்கும்போது வாலிபர்களுக்கு அநேக ஆலோசனைகளை பவுல் சொல்லுகிறார். அதே போல தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் போதும் எழுதுகிறார், உன் நிலைமை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி எப்படி இருக்க வேண்டுமா? பி கேர்ஃபுல், ஜாக்கிரதை, எச்சரிக்கையா இருக்க வேண்டுமா? இன்னைக்கு நம்முடைய வாலிப பிள்ளைகள்
பெற்றோர் நம்முடைய வாலிப பிள்ளைகளை நம்ப வேண்டும். You have to just நம்ப வேண்டும். Same time don't trust. நம்பணும், நம்பக்கூடாது. பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க இல்லையா? ஆனா பிள்ளைங்களுடைய வயது கொண்டு இருக்கிறது, அவங்களுடைய என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிள்ளைங்க எங்க போறாங்க, எங்க வராங்க, we should monitor. நம்ம நம்பணும், பிள்ளைங்க நம்பணும். நம்ம பிள்ளைங்களை நம்ம நம்பாம யாரும் நம்ப போறது இல்லையா? We have to trust them. Same time we have to monitor them. ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு நாம தான் உத்தரவாதிகள். பிள்ளைங்க எங்க போறாங்க, சர்ச்சுக்கு போறாங்க, கோயில் ப்ராக்டிஸ் போறாங்க, இல்லை அதுக்கு போறாங்க, முடிஞ்சிச்சு எப்போ வருவாங்க, இல்லை காலேஜ் போறாங்க, கிளாஸஸ் போறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் எங்கெல்லாம் போவாங்க. we should aware of that. நம்முடைய பிள்ளைகளை நம்ப வேண்டும். ஆனால் பிள்ளைகள் எங்க போறாங்க, வராது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு மொபைல் வந்து I tell that it's gift from God. ஆண்டு கொடுத்திருக்கிற ஒரு gift of technology development. Same time மொபைல் இஸ் கஷ்டம், அது ஒரு சாபமும் கூட. இன்றைக்கு அநேக குடும்பங்களை, உறவுகளை இந்த மொபைல் போன் இருக்கு சின்ன பின்னமாக்கிறது. நம்ம பிள்ளைகள் வந்து மொபைல் பயன்படுத்துறாங்க, எப்ப பயன்படுத்துறாங்க, எங்க உட்கார்ந்து பயன்படுத்துறாங்க, எத்தனை மணிக்கு மேல பயன்படுத்துறாங்க. we should monitor. நம்முடைய பொறுப்பு. மோசே ஏரியா சரி இது வேதாந்த பெயர். அதெல்லாம் இங்கே பார்க்கலாமே, கூட்டி பார்க்கலாம். ஆசிட் அப்படி இருக்கிறது கொஞ்சம் மேலே இருக்கிறது கீழே பையன் கட்டுறான். இது என்னது முதல்ல இருக்கிறது என்னது நம்மளுக்கு Bible